Hello viewers, welcome to our Kavirani Academy channel. I think உங்களுக்கு விஷாரத் பூர்வாதிலிருந்து விஷாரத் உத்ராத் வரைக்கும் நம்ம சேனலோட மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I hope ஹையர் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க. சோ நாம இப்போ மத்தியமா எக்ஸாம் பேப்பர் 1க்கு வரக்கூடிய February 21க்கு வரக்கூடிய எஸ்ஏ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you viewers for your support. Okay viewers, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல Google Drive லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புஷ்பகி அபிலாஷா எஸ்ஏ PDF ஃபார்ம்ல டவுன்லோட் ஆகும். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எஸ்ஏக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். சோ மத்தியமா பேப்பர் 1 ஓட எஸ்ஏ புஷ்பகி அபிலாஷா. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கேன் கவிதா கா நாம். புஷ்பகி அபிலாஷாங்கிறது ஒரு போயம். சோ கவிதா கா நாம் புஷ்பகி அபிலாஷா. கவி கா நாம் அதாவது எழுதினவர், who's the author? ஸ்ரீ மோகன்லால் சதுர்வேதி. சோ நெக்ஸ்ட் கவிதா கா உத்தேஷ்ய. இது ஒவ்வொரு போயமுக்குமே ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த போயமோட என்ன அப்ஜெக்டிவ், என்ன எய்ம்ல அந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். இப்போ கவிதா கா உத்தேஷ்ய என்னன்னா, மாத்ருபூமி கேலியே சப் குச் தியாக் ஹோனே கி பாவனா மன்மே லானா. அதாவது நம்மளோட மனசுல மதர்லாண்டுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுதான் இந்த போயமோட உத்தேஷ்ய. நெக்ஸ்ட் कविता का परिचय, इंट्रोडक्शन. कवि फूल के माध्यम से देशभक्ति की भावना सुंदर रूप से प्रस्तुत करते हैं. அதாவது கவி வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எதை ஒரு பூவை வச்சு தேசபக்தியை மக்களோட மனசுல பரப்பணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் फूल कहता है, அதாவது பூ என்னன்னு சொல்லுது. कविता में देशभक्ति की भावना से भरपूर एक फूल कहता है. அதாவது தேசபக்தி நிறைந்த ஒரு பூக்களை பத்தி, பூவை பத்தி தான் இதுல சொல்றாங்க. कि मुझे किसी देवकन्या के गहनों में हुंदे और प्रेमिका के गले में फूलमाला के रूप में जाने की इच्छा नहीं है. அதாவது அந்த பூ சொல்லுதான், தேவ கன்னிகைகளோட கழுத்துலயோ இல்ல ஒரு பிரேமிகாவோட கழுத்துல மாலையாவோ இருக்கிறதுக்கு இச்சா நெஹிஹ, எனக்கு ஆசை இல்ல அப்படிங்குது. ராஜா மகாராஜா உன்கே மர்னே பர் உன்கே ஷவ் பர் டால்னே கி இச்சா நெஹி. அதாவது ராஜா மகாராஜா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சவத்து மேல போடுற மாலையா இருக்க நான் விரும்பல அப்படிங்குது. ஃபூல் கி இச்சா, அப்ப அந்த பூவோட ஆசை என்ன? ஃபூல் ஸ்ரீ கிருஷ்ணசே ககதா ஹை, அதாவது கடவுள் கிட்ட சொல்லுது. கி முஜே தோடுகர் उस पत में फेंक देना, ஒரு வர வழியில போடுங்க. जिस पत पर, யார் வர வழியில, अपनी मातृभूमि के लिए बलिदान होने अनेक वीर लोग जाया करते हैं. நிறைய பேர் நம்ம மதர்லாண்டுக்காக உயிரை தியாகம் பண்ண எத்தனையோ வீரர்கள் இருப்பாங்க. சோ அவங்க வர இடத்துல என்னைய, அந்த வர பாதையில என்னைய போடுங்க. ஏ மேரா இச்சா ஹே, இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பூ தன்னுடைய ஆசையை சொல்லுது. नेक्स्ट विशेषता. कवि इस कविता के द्वारा मनुष्य के मन में देशभक्ति की भावना भरते हैं. सो மக்களோட மனசுல என்ன பண்றாரு, ஒரு பூவை வச்சு மக்களோட மனசுல தேசபக்திய நிரப்புறாரு. சோ இந்த மாதிரி நீங்க எஸ்ஏ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்குக்கு 8 மார்க்ஸ் வந்து ஈஸியா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கவிதா கா நாம், கவி கா நாம், கவிதா கா உத்தேஷ்ய, கவிதா கா பரிச்சய், அதாவது அந்த சைடு ஹெட்டிங், அந்த ஃபூல் ககத்தாக நான் இங்க கொடுத்திருக்கேன். நீங்க வேற ஹெட்டிங் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபூல் கி இச்சா, விசேஷதா. சோ இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியா கிடைக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. Thank you viewers for your support.